இன்றும் பல முக்கிய விடயங்களுடன் நாங்கள் கலந்துரையாட வந்திருக்கின்றோம். மிகவும் முக்கியமான விடயங்கள் தமிழர் தாயகம் மற்றும் இலங்கை சர்வதேச ரீதியாக பல்வேறு தகவல்கள் உண்மையிலே கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. மிகவும் சுவாரஸ்யமான தகவல்கள். இந்த தகவல்களை நீங்கள் பார்ப்பதற்கு கணேசன் குரலுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வடமராட்சியில் ஒரு 4 வயது சிறுவன் கிணற்றுக்குள் விழுந்து இறந்திருக்கின்றார். எனவே இந்த 4 வயது சிறுவன் கிணற்றுக்குள் விழுந்து இறக்கும் வரை இந்த பெற்றோர்கள் எங்கே போனார்கள் என்று சொல்லி நாங்கள் உண்மையிலே தேடி பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்திருக்கின்றது. எனவே இந்த 4 வயது சிறுவன் தந்தையுடன் தான் இருந்திருக்கின்றான். அவர் தாயை பற்றிய அந்த தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை. ஏனையோர் அந்த வீட்டில் இருந்ததற்கான அந்த அறிகுறிகளும் கிடைக்கவில்லை. நேற்றைய தினம் தந்தையுடன் அந்த வீட்டில் இருந்த பொழுது தந்தை சிறிது கண் அயர்ந்து விட்டாராக சொல்கின்றார்கள். அவர் வேலைக்கோ ஏதோ வேலைகளுக்கு அப்படி போகின்றவர்களாக இருக்கலாம். எனவே அவர் கண்ணயர்ந்து தூங்கிவிட்டார். எனவே இந்த தூக்கத்தின் போது இந்த 4 வயது சிறுவன் அருகில் இருந்த கிணற்றுக்குள் விழுந்திருக்கின்றான். அருகில் கிணற்றுக்குள் சென்று அந்த கிணற்றுக்குள் அவர் விழுந்திருக்கின்றார், தவறுதலாக விழுந்திருக்கின்றார். எனவே இந்த இவர் தன்னுடைய நித்திரையை முடித்துவிட்டு பார்க்கின்ற போது சிறுவனுடைய அந்த உடல் கிணற்றுக்குள் இறந்து காணப்பட்டிருக்கின்றது. இதன் பின்னர் மிக வேகமாக செயற்பட்டு அந்த குழந்தையை வெளியில் எடுத்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது அந்த சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. எனவே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வைத்துக்கொண்டு கிடக்கின்ற போது அதற்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துவிட்டு நீங்கள் கண்ணயர்ந்து தூங்கலாம். உண்மையால் கதவுகளை சாத்தி விட்டோ அல்லது கதவுகளை உரிய முறையில் முறையில் மூடிவிட்டு நீங்கள் படுத்திருந்தால் இந்த பிள்ளைக்கு இந்த சாவு உண்மை நிகழ்ந்திருக்குமா என்பது ஒரு கேள்வியாகத்தான் இருக்கின்றது. எனவே நீங்கள் இனி வருகின்ற காலத்தில் உங்களுடைய கிணறுகள் எவ்வாறான பாதிப்புகள் இருக்கின்றது, சிறுவர்கள் அந்த கிணற்றுக்குள் விழக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றதா, அவ்வாறான சூழ்நிலையில் அந்த கிணறுகளை நீங்கள் கட்டி வைப்பது ஆபத்தானது. அந்த கிணத்துக்கு சுற்றி வர ஒரு சுவர் எழுப்ப வேண்டும். அந்த சுவர் சிறுவர்கள் எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு உயரமாக காணப்பட வேண்டும். இதை மீறி விழுந்தால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே சுவர்களை எழுப்பிய கிணறுகளை நீங்கள் கட்டுவது உங்களுடைய சிறுவர்களை இவ்வாறான ஆபத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பது பலருடைய அபிப்பிராயங்களாக இருக்கின்றது. இந்த முறை உயர்தர பரீட்சைகள் நிறைவடைவதற்கு முன்னர் பரீட்சைகளுடைய விடைத்தாள், அதாவது விடைத்தாள்கள் திருத்துகின்ற பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி கல்வி திணைக்கள உயர் அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே இம்முறை உயர்தர பரீட்சை நடவடிக்கைகள் நிறைவடைவதற்கு முன்னரே விடைத்தாள்கள் திருத்துகின்ற பணிகளை தாங்கள் ஆரம்பிக்கப் போவதாக பரீட்சை ஆணையாளர் தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த பரீட்சை தற்போது நடைபெறுகின்ற போது உங்களுடைய நேர அட்டவணையை, அதாவது பாட நேர அட்டவணையை சரியாக பார்த்துவிட்டு உங்களை தயார்படுத்தி செல்லுங்கள். எனவே பாடம் நடப்பதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னரே பரீட்சை மண்டபத்துக்குள் செல்லுங்கள். பரீட்சை மண்டபத்துக்குள் செல்கின்ற போது உரிய அனுமதி அட்டைகளை எடுத்து செல்லுங்கள். எனவே அரை மணி நேரத்துக்குள்ளே உரிய அட்டைகளை எடுத்துக்கொண்டு உங்களுடைய பரீட்சை அமர்கின்ற இடங்களில் அமர்ந்திருங்கள் என்று சொல்லி அவர் சில கருத்துக்களையும் கூறியிருக்கின்றார். சட்டவிரோத சொத்து குவிப்பு யாழ்ப்பாணத்தில் அப்படியானவர்களுக்கு ஆப்பு. எனவே சட்டவிரோதமான சொத்துக்களை குவித்திருந்தால் அது சம்பந்தமாக போலீசார் வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றத்தினுடைய அனுசரணையுடன், நீதிமன்ற அனுமதியுடன் அந்த வீடுகள் வந்து செக் பண்ணுகின்ற ஒரு நடவடிக்கையை யாழ் மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதன் ஒரு கட்டமாக நேற்று யாழ்ப்பாணம் ஆனைப்பந்தியில் ஒரு சட்டவிரோதமான முறையில் சொத்து குவித்தவருடைய ஒரு வாகன விற்பனை நிலையம் சோதனையிட்டிருக்கின்றார்கள். இதற்கான அனுமதியை நீதிமன்றத்தில் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். இவ்வாறு அந்த சோதனை நிலையத்தில் பரிசோதித்துக் கொண்டிருந்த சமயத்தில் அவர்கள் இன்னொரு தகவல்களையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு ஒரு சட்டவிரோதமான ஒரு சொத்து குவித்தவர்களுக்கு இன்னும் ஒருவர் இவருக்கு ஒரு SMS அனுப்பியிருப்பதாகவும், அதாவது கைத்துப்பாக்கி பதித்த ஒரு படத்தை அனுப்பியிருப்பதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு கைத்துப்பாக்கி அனுப்பினருடைய அந்த வீட்டையும் சோதனை இட்டதாக போலீசார் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. எனவே யாழ்ப்பாணத்தில் இதுவரை காலமும் சட்டவிரோதமான சொத்துக்களை குவித்து இருப்பவர்கள் தாங்கள் நீண்ட காலம் நல்ல சௌகரியமாக வாழலாம் என்று சொல்லியும் தங்களை கேட்பார் மேய்ப்பார்
யாருமே இல்லை என்று சொல்லி இவர்கள் நினைத்திருக்கலாம். எனவே சட்டத்துக்கு முரணான முறையில் சொத்து குவித்திருப்பின் யாராவது அப்படி இருந்தால் அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்று சொல்லி போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள். எனவே யாழ் மாவட்டத்தில் இனி வருகின்ற காலத்தில் பலர் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை குவித்திருக்கின்றார்கள். எனவே இவர்கள் எல்லோருக்கும் இனி வருகின்ற காலங்களில் மிகவும் ஒரு ஆபத்தான காலமாகவும் இவர்களுக்கு சனியன் பிடித்து விட்டதாகத்தான் இனி நாங்கள் கருத வேண்டி இருக்கின்றது. பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் பட்டகல இராணுவத்தினர் மத்தியில் பேசுகின்ற போது ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். அதாவது முன்னைய ஆட்சி காலத்தில் யுத்திய என்கின்ற ஒரு நடவடிக்கையை தொடர்ந்து செய்திருக்கின்றார்கள். இந்த யுத்திய நடவடிக்கை காரணமாக போதைப்பொருள் குற்றச்சாட்டில் பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த சம்பவம் உங்கள் அனைவருக்கும் தெரியும். எனவே இந்த யுத்திய நடவடிக்கை போன்று நாங்கள் நெத்தலிகளை பிடிக்கவில்லை, நாங்கள் மிகப்பெரிய சுறாக்களை பிடிக்கின்றோம் என்று சொல்லி இந்த பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் பட்டகல இராணுவத்தினர் மத்தியில் நேற்று உரையாற்றுகின்ற போது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். எனவே முன்னைய காலங்களில் நெத்தலிகளைத்தான் பிடித்திருக்கின்றீர்கள், அதாவது சாதாரணமாக போதைப் பொருட்கள் விற்கின்றவர்கள், சாதாரணமாக போதைப் பொருட்கள் நுகர்கின்றவர்கள் என்று சொல்லி கடைசி மட்ட ஆட்களைத்தான் பிடித்திருக்கின்றீர்கள். ஆனால் இவற்றை விற்கின்ற மூல காரணமான மூல வேரை நீங்கள் பிடிக்கவில்லை, முதலைகளை பிடிக்கவில்லை. மிக உயர்ந்த அந்த பாதாள உலக குழுக்களினுடைய தலைவர்களையோ பாதாள உலக குழுக்களினுடைய அந்த மூல வேர்களையோ நீங்கள் பிடிக்கவில்லை. அவ்வாறு பிடிக்கப்படுகின்ற போது அவர் அரசியல்வாதிகளால் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லியும் முன்னைய ஆட்சி காலத்தில் அரசியல்வாதிகளினுடைய செல்ல பிள்ளைகளாகத்தான் இந்த பாதாள உலக குழுக்களும் மற்றும் இந்த போதை வஸ்து கடத்தினர்களும் காணப்பட்டார்கள். எனவே இந்த ஆட்சி காலத்தில் அந்த நிலை அவ்வாறு வழங்கப்படவில்லை என்று சொல்லி அவர் இராணுவத்தினர் மத்தியில் ஒரு துணிகரமான கருத்தை கூறியிருக்கின்றார். எனவே நாங்கள் யுத்திய போன்று நெத்தலிகளை பிடிக்கவில்லை, நாங்கள் மிகப்பெரிய சுறாக்களை அள்ளுகின்றோம் என்று சொல்லி அவர் ஒரு துணிகரமான கருத்தை கூறியிருக்கின்றார். அண்மைய காலப்பகுதியில் சர்வதேச நாடுகளில் வெளிநாடுகளில் இந்த பாதாள உலக குழுக்களினுடைய மிகப்பெரிய தலைவர்கள் மற்றும் இந்த போதை வஸ்து கடத்தல்களினுடைய மிகப்பெரிய தலைமை பீடங்களை இந்த போலீசார் சேர்ந்து கைது செய்கின்றார்கள் என்று சொல்லி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இது அண்மையில் இந்தோனேஷியா நாட்டில் கெகல்கே பத்ர பத்மே மற்றும் குடுசாந்த தருண் போன்ற மிகப்பெரிய பாதாள உலக குழுக்கள் 5 இலங்கையினுடைய விசேட பயிற்சி பெற்ற போலீசார் இந்தோனேஷியா போலீசாரினுடைய உதவியுடன் கைது நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதே போல நேபாளத்தில் சிபந்தி என்கின்ற ஒரு பெண்ணையும் கைது செய்திருக்கின்றார்கள். தற்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளில் 200க்கும் மேற்பட்ட இவ்வாறான பாதாள உலக குழுக்கள் தப்பி ஒழித்திருப்பதாக செய்திகளுக்கு வெளியாகியதை அடுத்து அந்த இடத்துக்கு விசேட பயிற்சி பெற்ற இலங்கை போலீசார் சென்றிருப்பதாகவும் அவர்களை அள்ளிக்கொண்டு வருகின்ற நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் செய்திகள் பரவியவை யாவரும் அறிந்திருந்த ஒரு சம்பவமாக காணப்படுகின்றது. எனவே இவற்றை மையமாக கொண்டுதான் இந்த பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் பட்டகல இவ்வாறான கருத்துக்களை கூறுகின்றார் போலும். நாயுடன் மோதி ஒரு இளைஞர் அநியாயமாக இறந்திருக்கின்றார். இந்த சம்பவம் எங்கு நடைபெற்றிருக்கின்றது என்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் கல்லுண்டாய் வீதியில் இளைஞர் சேவை மன்ற அலுவலகத்துக்கு முன்னால் நாயுடன் மோதி ஒரு மோட்டார் சைக்கிள் விபத்தை சந்தித்திருக்கின்றது. எனவே இதில் படுகாயம் அடைந்த 33 வயது ஒரு இளம் குடும்பஸ்தர் உடனடியாக ஆம்புலன்ஸ் வண்டி மூலம் யாழ்ப்பாணத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றார். இவ்வாறு எடுத்துச் செல்லப்பட்டு இவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார். எனவே சிகிச்சை பலன் அளியாது 2 நாட்களின் பின்னர் இறந்திருக்கின்றார். எனவே இவருடைய மனைவி கனடா நாட்டில் வசிக்கின்றதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. எனவே நீங்கள் நாயுடன் மோதுவதற்கு ஆயத்தப்படுகின்றீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அந்த சைக்கிள் கேண்டில்களை இறுக பற்றி உங்களை இறுக்கமாக பிடித்து கொண்டு இருப்பதால் ஓரளவு பாதிப்பிலிருந்து நாங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம். அவர் நாய் ஒன்று குறுக்க வரப்போகுது என்று சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்தால் எனவே அந்த கேண்டிலை நீங்கள் இறுக்கமாக பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். எனவே இந்த இடத்துல நீங்கள் கேண்டிலை கைவிடுகின்ற போது அதாவது அந்த வேக கட்டுப்பாட்டை இழக்கின்ற போதுதான் விபத்துக்களினூடாக அதிக ஆபத்துக்கள் ஏற்படுத்துவதாக பலரும் கூறிக்கொள்கின்றார்கள். எனவே உங்களுடைய கேண்டிலை நீங்கள் இறுக பற்றி பிடித்து கொண்டு
உங்களுடைய அந்த வேகத்தை சற்று குறைத்து கொண்டு இருக்கின்ற போது ஒன்றில் நாய் அடிபடும் அல்லது எங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்பது சிலருடைய கருத்தாக காணப்படுகின்றது. நேற்றைய தினம் தலவா பகுதியில் ஒரு பேருந்து விபத்துக்குள்ளாகியதாக எமது செய்திகளில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அல்லது எமது செய்திகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எனவே இந்த விபத்தில் தலவா என்கின்ற பிரதேசத்தில், அதாவது அனுராதபுரம் தலவா ஏகங்கை சந்தி பகுதியில் தனியார் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகி பள்ளத்தாக்கில் விழுந்திருக்கின்றது. இந்த செய்தியை சமூக ஊடகங்கள் வழியாகவும் எமது செய்தியின் ஊடாகவும் நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் ஒரே ஒரு 16 வயது இளைஞர், ஒரே ஒரு 16 வயது சிறுவன் தான் இறந்திருப்பதாக நாங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறோம். தற்போது 6 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது. இதில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் உள்ளிட்ட 25 பேருக்கு மேலே படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே படுகாயங்களுக்கு உள்ளான அனைவரும் அனுராதபுரம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே இந்த 6 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இதில் தான் அந்த ஒரு 16 வயது மாணவனும் உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மேலதிக செய்திகள் இனி கிடைக்கின்ற பட்சத்தில் நாங்கள் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் மீண்டும் கைதாகக்கூடிய சூழல் காணப்படுகின்றது. எனவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தவறான தகவல்களை சமர்ப்பித்து நீதிமன்றத்தை அவமதித்தார் என்று சொல்லி ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இந்த ஜனாதிபதி அவர்கள், முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று வருகின்ற போது அவர் பிரித்தானியாவுக்கு தன்னுடைய அரசாங்க சொத்தை தவறாக பயன்படுத்தி பிரித்தானியாவுக்கு தன்னுடைய மனைவியினுடைய பட்டமளிப்பு விழாக்கு சென்றதாக கூறப்படுகின்றது. இதில் அவர் தன்னுடைய அரசாங்கத்தினுடைய படிமுறை வழியாக அவர் செல்லவில்லை என்று சொல்லியும் தனது சொந்த தேவைக்காகத்தான் அவர் பிரித்தானியாவுக்கு இடையில கிளம்பினார் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. எனவே இதில் அரசாங்க சொத்தை தவறான முறையில் பயன்படுத்தினார் என்று சொல்லி ஏற்கனவே ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையின் போது கைது செய்யப்பட்டு இவர் விளக்கமறியல் வைக்கின்ற போது நோய்வாய்ப்பட்டதாக சில தகவல்களை தவறான முறையில் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி இவருடைய எதிர்த்தரப்பு வக்கீல் நீதிமன்றத்தில் முன்னிலையாக சில கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். இதன் போது கூட இவர் மீண்டும் கைது செய்யப்படலாம் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகின்றது. இதைவிட ராஜகிரிய பகுதியில் விவசாய அமைச்சுக்கான பல மாடி கட்டடத்தை வாடகைக்கு பெற்றுக்கொள்வதில் நடந்த முறைகேடுகள் தொடர்பான விசாரணைகளை கூட இவர் இனி கைது செய்யப்படலாம் என்று சொல்லி கூறப்படுகின்றது. எனவே இந்த விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. எனவே மீண்டும் ரணில் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லியும் முன்னாள் ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்ய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. பரீட்சைக்கு தோற்றவிருந்த மாணவி திடீரென்று இறந்திருக்கின்றார். எனவே இந்த சம்பவம் எங்கு நடந்து பெற்றிருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது தம்புள்ளை பிரதேசத்தில் தம்புள்ளை தேசிய பாடசாலையில் கல்வி கற்று கொண்டிருக்கின்ற உயர்தர வகுப்பு மாணவியை தான் இவ்வாறு திடீரென உயிரிழந்ததாக ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த மாணவி பரீட்சைக்கு தயார்படுத்துவதற்காக இரவு படித்துவிட்டு படுத்திருந்ததாகவும் மறுநாள் காலை இந்த மாணவி பேச்சு மூச்சு அற்று படுத்திருந்ததாகவும், அதாவது சுயநினைவை இழந்த நிலையில் படுத்திருந்ததாகவும், இதன் காரணமாக பெற்றோர்கள் தம்புள்ளை வைத்தியசாலைக்கு உடனடியாக கொண்டு சென்றதாகவும், அங்கே கொண்டு செல்கின்ற போது அந்த மாணவி ஏற்கனவே உயிரிழந்ததாகவும் கூறப்படுகின்றது. எனவே இந்த இறப்பு தம்புள்ளை பகுதியில் பெரிய ஒரு மன வேதனையை ஏற்படுத்தியிருக்கின்றது, ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. அதாவது மறுநாள் காலை பரீட்சை என்று சொல்லி அதுக்கு தயார்படுத்தி கொண்டிருந்த நிலையில் இந்த மாணவி உயிரிழந்திருக்கின்றார். இந்த மாணவியின் உயிரிழப்புக்கு சரியான காரணங்கள் எவையும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. தற்போது மாணவியினுடைய உடல் கூற்று பரிசோதனைகளின் முடிவில் தான் இந்த மாணவி ஏன் இறந்தார் என்ற தகவல்கள் வெளியாக வாய்ப்புகள் இருக்கின்றது. மேலும் போதை ஒழிப்பு திட்டம் முழு நாடுமே ஒன்றாக என்கின்ற ஜனாதிபதியினுடைய அந்த போதை ஒழிப்பு திட்டத்தின் போது அந்த போதை ஒழிப்பு சம்பந்தமான போதைப் பொருட்களுடன் சம்பந்தப்பட்டவர்களுடைய தகவல்களை பெறுவதற்காக 1818 என்கின்ற ஒரு தொலைபேசி இலக்கத்தை அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றார்கள். இது தகவல் வழங்குவதற்காக அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றார்கள். இவ்வாறு தகவல்கள் வழங்குவதற்காக அறிமுகம் செய்யப்பட்ட அந்த முதல் நாளிலிருந்து 4 நாட்களுக்குள் இதுவரை 800 முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாக
பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்கின்றார். 4 நாட்களுக்குள் 800க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாக செய்திகளை அவர் வெளியிட்டிருக்கின்றார். இதே வேளையில் 5300 பேர் வரை இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் இன்னொரு செய்தியையும் வெளியிட்டிருக்கிறார். இதுவும் 4 நாட்களுக்குள்ளதான் இந்த நாட்களுக்குள்ளதான், அதாவது முழு நாடுமே ஒன்றாக என்கின்ற அந்த போதை ஒழிப்பு திட்டத்தை ஜனாதிபதி தொடங்கி வைத்த நாளிலிருந்து 4 நாட்களுக்குள்ள 5300 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றார். மீண்டும் தாயகம் திரும்பும் இலங்கை அகதிகள். இந்தியாவில் இருந்து, குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து இலங்கைக்கு பல தசாப்தங்களாக இடம்பெயர்ந்த நிலையில் அங்கு பல நூற்றுக்கணக்கான அகதிகள் முகாம்களில் தங்கி இருந்திருக்கின்றார்கள். எனவே இவர்கள் படிப்படியாக இலங்கைக்கு அனுப்புவதற்காக UNHCR என்கின்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் நடவடிக்கை எடுத்து வருவது நீங்கள் அனைவரும் அறிந்த விடயம். இதன் காரணமாக கடந்த ஆண்டு 200க்கும் மேற்பட்ட இவ்வாறான தன்னார்வ ரீதியாக இலங்கைக்கு வர விருப்பப்படுகின்ற அந்த அகதிகளை ஏற்றிக்கொண்டு இங்கு வந்திருக்கின்றார்கள். இவ்வாறு வந்தவர்களில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதன் பின்னர் இவ்வாறு வருபவர்களுடைய தொகை சடுதியாக வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. எனவே இலங்கையினுடைய குடியேறுவு திணைக்களத்தால் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இந்தியாவிலிருந்து பல தசாப்தங்களாக இந்தியாவில் இந்த நாட்டு பிரச்சனை காரணமாக தாங்க முடியாத சொல்லினா துயரங்களை அனுபவித்து வந்த மக்கள் மீண்டும் கைதாகி இலங்கை இராணுவத்தினுடைய பிடிக்குள் போகின்ற நிலைமையை, அதாவது இலங்கை பொலிஸ் சிறைகளில் இவர்கள் வாடுகின்ற நிலைமை வேண்டாம் என்று சொல்லி அந்த 200 பேருக்கு பிறகு எவருமே இலங்கைக்கு வர விருப்பப்படவில்லை. இதன் பின்னர் UNHCR பிரதிநிதிகள் இலங்கையினுடைய முக்கியமானவர்களுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டதன் பின்னர் மீண்டும் இலங்கைக்கு அவர்கள் வருவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகிருக்கின்றது. இந்தியாவில் சுமார் 80,000 இலங்கை அகதிகள் தங்கியுள்ளார்கள். இதுவரை இந்தியாவில் சுமார் 80,000 அகதிகள் தங்கியுள்ளார்கள் என்று சொல்லியும் இவர்கள் கடந்த 2002ஆம் ஆண்டு முதல் 11,643 பேர் தன்னார்வ அடிப்படையில் நாடு திரும்பியுள்ளார்கள் என்று சொல்லப்படுகின்றது. மொத்தம் 80,000 பேரில் 11,643 பேர் தான் இதுவரை இலங்கைக்கு திரும்பியதாக கூறப்படுகின்றது. இவர்களில் கடந்த வருடம் இலங்கைக்கு திரும்பியவர்கள் 200 பேர். இவர்களில் தான் 4 பேரை குடியேறுவு திணைக்களத்தினர் கைது செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த பிரச்சனை சம்பந்தமாக UNHCR பிரதிநிதிகள் இலங்கையினுடைய மூத்த அதிகாரிகளுடன் கலந்துரையாடியதன் பின்னர் மீண்டும் அந்த இலங்கைக்கு திரும்புகின்ற அந்த அகதிகளினுடைய தொகை அதிகரித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மலேசியாவில் படகு கவிழ்ந்து விபத்து, 7 பேர் உயிரிழப்பு, 100 பேர் இதுவரை அவர்கள் மாயமாகி போயிருக்கின்றார்கள். 13 பேர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே ஒரு துன்பகரமான ஒரு செய்தி. இந்த சம்பவம் எங்கு நடைபெற்று என்று சொன்னால், மியான்மரில் இருந்து மலேசியா நோக்கி புறப்பட்ட ஒரு படகு ஒரு ஆபத்தான கடற்பயணத்தின் போது ரோஹிங்கியா என்கின்ற மியான்மர் நாட்டை சேர்ந்த அந்த முஸ்லீம்கள் அங்கு அவர்களுக்கு எதிரான அந்த இன சுத்திகரிப்பு நடவடிக்கைகளை மியான்மர் அரசு தொடர்ந்து செய்வதால் ரோஹிங்கியர் என்கின்ற அந்த முஸ்லீம்கள் தங்களுடைய உடைமைகளையும் உயிர்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக இவ்வாறான ஆபத்தான கடற்பிரயாணங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவர்கள் மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கும், ஏன் இலங்கையில் கூட கடந்த வருடம் இவ்வாறான ரோஹிங்கியர்கள் வந்து இலங்கை அரசாங்கத்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக பார்க்கப்படுகின்றது. எனவே இவ்வாறு தங்களுடைய உயிர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இவர்கள் நடுக்கடலுக்கூடாக இந்த கரையோர பகுதியில் உள்ள வேறு நாடுகளில் தங்களுடைய உயிரை கையில் பிடித்து கொண்டு அந்த நாடுகளில் ஏதாவது தஞ்சம் கிடைக்குமா என்று சொல்லி அவர்கள் அலைந்து திரிகின்ற போதுதான் இந்த படகு மலேசியாவுக்கு அருகில் வந்திருக்கின்றது. எனவே மலேசியாவுக்கு அருகில் வந்தபோது இந்த படகு திடீரென கவிழ்ந்திருக்கின்றது. எனவே இந்த படகு கவிழ்ந்த செய்தி மலேசியா அரசாங்கத்துக்கு கட்டியிருக்கிறது. உடனடியாக மீட்பு காவல் படையினர் துரிதமாக செயற்பட்டதன் விளைவாக 13 பேர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். 7 பேர் உயிர் இழந்தபடி மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். 100 பேரை இதுவரை காணவில்லை, மாயமாகி போயிருக்கின்றார்கள். எனவே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. தங்களுடைய உயிர்களை கையில் பிடித்து கொண்டு தங்களுக்கு ஏதாவது ஒரு புகலிடம் தர ஒரு நாடு இருக்கும் என்று சொல்லி அவர்கள் வந்தபோது அந்த நாட்டுக்கு அருகில், அதாவது கை கட்டியது வாய்க்கட்டிய இல்லை என்று சொல்வார்கள், அந்த நாட்டுக்கு கரை அந்த நாட்டினுடைய
கடற்கரையை அண்மித்த போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இதை நாங்கள் என்னவென்று சொல்வது? உண்மையில் இந்த விடயங்களை பார்க்கின்ற போது மனிதனுடைய வாழ்க்கை எந்த வாரான கேள்விக்குறிகளுக்கு உட்பட்டிருக்கின்றது. எந்த நிமிடமும் மனிதனுடைய வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கை என்பதுதான் இதிலிருந்து புலனாகின்றது. ஓட்டோ ஸ்ட்ரீட் ஃபாவர் என்கின்ற ஒரு சுயமாக தலைமை வெட்டுகின்ற ஒரு இயந்திரத்தை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இந்த இயந்திரம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் நோர்வே நாட்டினுடைய ஒஸ்லோ என்கின்ற தலைநகரத்தில் இந்த இயந்திரங்கள் தற்போது செயற்பட்டு கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. எனவே இந்த இயந்திரத்தில் தாங்கள் எந்த வகையில் தங்களுடைய தலைமுடியை வெட்டப் போகிறோம் என்று சொல்லி ஒரு அறிவுறுத்தலை அவர்கள் அந்த மெஷினுக்கு சமர்ப்பிப்பார்கள். ஸ்பீக்கர் வடிவில் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஸ்பீக்கர் வடிவில் ஒன்று இருக்குமாம். அதற்குள் தலையை வைத்து தாங்கள் எவ்வாறான தங்களுடைய தலைமுடி வெட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்ய வேண்டும். அதற்கு பிறகு இந்த மிஷின் இருக்குத்தானே அந்த சலவையந்திரம், ஆடைகளை துவைக்கின்ற சலவையந்திரம் போன்ற ஒரு கதவு இருக்குமாம். அந்த கதவுக்கு திறந்து தலையை உள்ளுக்கு கொடுத்துவிட்டு ஒரு சில வினாடிகளிலேயே அவர்கள் கேட்டதற்கிணங்க அந்த தலைமுடி வெட்டப்பட்டு அவர்கள் சீர்படுத்தப்பட்டு அவர்களை வெளியில் விடக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மிஷினை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இந்த மிஷினுக்கு என்ன பெயர் என்று சொன்னால் ஓட்டோ ஸ்ட்ரீட் ஃபாவர் என்று சொல்கின்ற அந்த மெஷின் தான் இந்த வேலையை செய்கின்றது. இந்த வேலை தற்போது இந்த மெஷின் நோர்வே நாட்டினுடைய ஒஸ்லோ என்கின்ற தலைநகரத்தில் செயற்பட்டு வருவதாகவும் இவை படிப்படியாக இனி வருகின்ற காலங்களில் நம் நாட்டுக்கு கூட எடுத்து வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. எனவே இது அந்த தலைமையில் வெட்டுகின்ற அந்த பிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இப்போ வெட்டுகின்றவர்கள் தானே தங்களுடைய அந்த தலைமையை இந்த மாதிரி சரித்து கிரிச்சு எல்லாம் வெட்டிவார்கள் தானே, அந்த தங்களுடைய விருப்பப்படி இளைஞர்கள் தங்களுடைய தலைமையர்களை வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொல்லி ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. அமெரிக்காவில் ஒரு கழிப்பறையை கண்டுபிடித்திருக்கின்றார், கழிப்பறையை செய்திருக்கின்றார். 102.1 கிலோகிராமில் இந்த கழிப்பறையை செய்திருக்கின்றார். இந்த கழிப்பறை முற்று முழுதாக பளபள என்று மின்னுகின்ற ஒரிஜினல் தங்கத்தால் செய்திருக்கின்றார். இந்த தங்கத்தால் செய்யப்பட்ட இந்த கழிப்பறை எதிர்வரும் சில நாட்களில் இவருடைய பெயர் என்னென்று சொன்னால் மொரிசியோ கட்டலன் என்கின்ற அந்த கலை பொருட்களை உற்பத்தி செய்கின்ற ஒரு சிற்பி ஒருவர் தான் கண்டுபிடித்திருக்கின்றார். எனவே இவர் எதிர்வருகின்ற 18ஆம் தேதி அமெரிக்காவினுடைய அந்த நியூயார்க் நகரத்தில் இவர் ஏலத்தில் விடப்போகின்றார் என்று சொல்லப்படுகின்றது. இதனுடைய பெறுமதி என்னென்று சொன்னால் இந்தியா ரூபாயில் 88 கோடிகளாக இருக்கும் என்று சொல்லி மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த கழிப்பறையை எத்தனை கோடிக்கு யார் ஏலத்துக்கு வாங்கப் போகிறார்கள் என்று சொல்லி பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதே நேரத்தில் இது சம்பந்தமாக பிரிட்டிஷன்கள் என்று சொல்லப்படுகின்ற உலகத்தை ஆட்டி படைக்கின்றவர்கள் விமர்சனத்தையும் செய்திருக்கின்றார்களாம். எனவே இது சம்பந்தமான ஏலத்தை விடப்படுகின்ற போது எவ்வாறான ஏலத்தை கோரப்போகிறார்கள் என்பது நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். அர்ச்சுனா ராமநாதன் அவர்களின் ஒரு சிறப்பு பதிவு. இந்த முறை மாகாண சபை தேர்தலுக்கு சரியானவர்களையும் நல்லவர்களையும் சிறப்பானவர்களையும் நேர்மையானவர்களையும் தான் அந்த போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை தான் வழங்குவேன் என்று சொல்லி கூறுகின்றார். இதற்காக பல நல்லவர்கள் தன்னுடன் இந்த முறை இணைத்து கொள்ளப்பட உள்ளார் என்று சொல்லி சொல்கின்றார். 36 மாகாண சபை சீட்டுகள் இருக்கிறது என்று சொல்லியும் இவற்றுக்கு உரியவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என்று சொல்லி அவர் கூறுகின்றார். இவற்றுக்காக தன்னுடன் நிற்கின்ற சிலருடைய பெயர்களை குறிப்பிடுகின்றார். தன்னுடன் நிற்கின்றவர்கள் உண்மையிலேயே அவர்களுடைய வருமானங்கள் போதுமா என்பது கேள்விக்குறியாக இருப்பதாக கூறுகின்றார். ஒருவர் கடைவேலி என்று சொல்லியும் அவர் என்ன வேலை செய்கின்றார் என்று தெரியவில்லை என்று சொல்லி சொல்கின்றார். எனவே தன்னுடன் நிற்கின்றவர்கள் மிகவும் நேர்மையானவர்கள் என்று சொல்லி கூற வருகின்றார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். இதே நேரத்தில் கௌசல்யாவையும் தன்னையும் இணைத்து சில கேவலமான முறையில் பதிவுகளை விட்டவர்கள் மற்றும் அவர்கள் பற்றி அவர் தன்னுடைய கருத்துக்களை கூறுகின்றார். எனவே நீங்கள் உங்களுடைய அம்மா, உங்களுடைய தங்கை, உங்களுடைய மகள் ஆகியவர்களை நினைவு கூறுங்கள். அவர்களும் பெண் பிள்ளைகள் தானே என்று சொல்லி இவருக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணத்தை எடுத்துக்காட்டி இதனூடாக அவர்களுடைய அந்த தீய நோக்கங்களை தீய சிந்தனைகளையும் இல்லாமல் ஒழிப்பதற்காக சில எடுத்துக்காட்டுகளை அவர் எடுத்துக்காட்டுகிறார்.
எனவே தான் சொந்த நிறைவேற்றக்கூடிய தனக்கு சரியான முறையில் செயற்படக்கூடிய நேர்மையானவர்கள் தான் இந்த முறை மாகாண சபைக்கு தான் மாகாண சபையில் நிலைநிறுத்தும் என்று சொல்லி அர்ச்சுனா அவர்கள் கூறுகின்றார். இதே வேளையில் வெளிநாட்டில் இருப்பவர்கள் இந்த முறை மாகாண சபை தேர்தல் கடும் இறுக்கமாக இருக்கும் என்று சொல்லி கூறுகின்றார்கள். இதே ஏற்கனவே மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு வென்றவரும் இன்னும் ஒருவரும் மொட்டுக்காட்சியுடைய துணையுடன் போட்டியிடுவதாக ஒரு செய்திகள் வெளியாக இருக்கின்றது. எனவே இந்த யாழ்ப்பாணத்தில் இவ்வாறு செயற்பட்டவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு மஹிந்த ராஜபக்சர்களை அழைத்திருக்கின்றார்கள். எனவே மஹிந்த ராஜபக்சர்களை அழைத்தவர்களை மக்கள் உண்மையில் விரும்ப மாட்டார்கள் என்று சொல்லி ஒரு அர்த்தத்தை மறைமுக கருத்தை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார். இதேவேளை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் கூறுகளுக்கு ஒரு சரியான ஒரு பதிலடியை கொடுத்திருக்கின்றார். அதாவது 50 கோடிக்கு மேலே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கின்றார். 50 கோடிக்கு மேலே வெளிநாட்டவர்கள் கொடுத்த பணத்தை வைத்திருக்கின்றார்கள், வீடு கட்டுகின்றார்கள் என்று சொல்லி எல்லாம் தவறான கருத்துக்களை கூறுகின்றார்கள். எனவே தவறான கருத்தை கூறுகின்றவர்களை நான் பார்த்து கேட்கின்றேன். நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் நீங்கள் இந்த மாகாண சபையில் இவ்வாறான மாகாண சபையில் நில்லுங்கள், மாகாண சபை போட்டி. எனவே நான் என்னுடைய இந்த பதவியை விலத்தி விட்டு செல்கின்றேன். எனவே இவ்வாறு தேவையற்ற அனாவசியமான கருத்துக்களை கூறுகின்றவர்கள் எம்பி பதவிக்குத்தான் ஆசைப்படுகின்றார்கள். எம்பி பதவி என்பது சும்மா உங்களோட கையில் தரமாட்டார்கள் என்று சொல்லியும் இவற்றுக்கு பல தியாகங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி கூறுகின்றார். எனவே தான் தன்னுடைய பதவியை இழந்து தன்னுடைய தொழிலை இழந்து ஏதிலியாகத்தான் தான் இந்த எம்பி பதவியை பெற்றிருக்கின்றேன் என்று சொல்லி சொல்கின்றார். இந்த எம்பி பதவியை தான் பெறுவதற்கு எவ்வளவோ தியாகங்களை செய்தது என்று சொல்லியும் மக்கள் மனதை வெல்ல வேண்டும் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்து பகிர்வில் கூறுகின்றார். எனவே இந்த முறை மாகாணசபை தேர்தலில் போட்டியிடப் போகின்ற தன்னுடைய கட்சி சரியானவர்களையும் தான் நிலைநிறுத்தி இந்த போட்டிக்கு தயாராகுவதாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார். மேலும் தான் இந்த மாகாண சபையை பொறுப்பெடுக்கின்ற பட்சத்தில், அதாவது தான் ஒரு மாகாண சபை முதலமைச்சராக வருவதாக இருந்தால் சொல்லுவதை உடனே செய்வேன் என்று சொல்லி சொல்கின்றார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் அனுரா குமார திசாநாயக்க சமர்ப்பித்த பட்ஜெட்டு பற்றி அவர் தன்னுடைய கருத்தில் விமர்சிக்கிறார். இவர்கள் கூறுகின்றது, அதாவது 1000 மில்லியன் ரோட்டுக்கு தாரன், 2000 மில்லியன் பாலத்துக்கு தாரன், 3000 மில்லியன் மைதானத்துக்கு தாரன் என்று சொல்லி எல்லாம் செய்வார்கள். இவர்கள் எங்கே இதை செய்ய போகின்றார்கள்? இவ்வாறு போடப்பட்ட கற்களும் இவற்றுக்கு ஒரு சில கல்களை கூட நட்டு வைப்பார்கள், அந்த இடத்தை சுத்தப்படுத்துவார்கள். ஆனால் 10 வருடத்துக்கு பிறகுதான் அந்த வேலை திட்டம் நடக்கும். நான் சிறு வயதிலேயே என்னுடைய தாயார் என்னுடைய சகோதரிகள், அதாவது என்னுடைய ஒன்றவட்ட சகோதரிகள் செய்கின்ற வேலைகளை, அதாவது சில பண்ண வேலைகள், சில தொழில்நுட்ப வேலைகளை பார்த்துவிட்டு வந்து என்னுடைய தாயாரை நான் செய்து தர சொல்லி கேட்பேன். உதாரணமாக வாழை நாரில் திரித்த ஒரு அழகான ஒரு பண்ண வேலையை நான் என்னுடைய அம்மாவிடம் கேட்பேன். என்னுடைய அம்மா அதை செய்து கொண்டிருக்கின்ற போது அப்பா வரப்போகின்றார், சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்வார்கள். அப்போ எனக்கு நான் அதனை முழுமையாக முடித்துவிட்டு தான் நான் அடுத்த கட்டத்துக்கு நகர்வேன். எனவே என்னுடைய சிறு வயதில் நான் எவ்வாறு இருந்தேனோ அதுதான் என்னுடைய இந்த வயதிலும் இப்பொழுதும் நான் அதை கடைப்பிடிக்கப் போகின்றேன். அதாவது எதை செய்ய போகின்றேன் என்று சொல்கின்றார்களோ, எதற்கு பணத்தை ஒதுக்குகின்றேன் என்று சொல்கின்றார்களோ அதற்கான பணத்தை உடனடியாக ஒதுக்கி அதற்கான உடனடியாக அந்த வேலை திட்டத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய அந்த செயல்திறன் மிக்க அரசியலை பற்றி மக்களுக்கு வெளிக்காட்டுகின்றார். எனவே இந்த ஃபேஸ்புக்குகள் டிக்டாக் வழிய தன்னை பற்றி அவதூறு பரப்புகின்றவர்கள், எனவே தாங்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் என்னிடம் அந்த பதவியை கேட்டு நானே அந்த பதவியை பெற்றுக் கொடுப்பேன் என்று சொல்லி சொல்கின்றார். இவ்வாறானவர்கள் வடமாகாண சபைக்கு போட்டியிட்டால் நான் தன்னுடைய பதவியை ராஜினாமாக செய்ய தயாராக இருப்பதாக கூறுகின்றார். நேர்மையானவர்கள் யாராவது இருந்தால் உடனடியாக வாருங்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களுக்கு ஒரு சவாலை விட்டிருக்கின்றார். எனவே இவருடைய இந்த சவாலை யார் ஏற்பார்கள் என்பது பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இது போன்ற இன்னொரு செய்தியில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.